ஒருமுறை தேவேந்திரனுக்கு அசுரர்களை அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற குழப்பத்துல தேவேந்திரன் இருக்கும்போது அவன் முன்னாடி வந்த நாரதர், நீ அசுரர்களை அழிக்கணும் அப்படின்னா தவ பலனோடு கூடிய ஒரு ஆயுதம் உனக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் எங்க போகட்டும் அப்படின்னு தேவேந்திரன் கேட்கிறான். அதுக்கு பல வருடங்கள் தவம் பண்ண முனிவர்கள் யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய முதுகெலும்பால நீ உன்னோட ஆயுதத்தை செய்து அதை வச்சு அசுரர்களை தாக்கினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசனையும் சொல்றாரு நாரதர். சுயநலம் எதுவுமே இல்லாம உயர்ந்த எண்ணங்களோட 10,000 வருடங்கள் தவம் பண்ண ததிசி முனிவரை பத்தி தேவேந்திரன் கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் உதவி கேட்கிறான். 10,000 வருடங்கள் தவம் செய்து அவருடைய முதுகெலும்பு வஜ்ரத்தை போல மாறி இருந்தது. அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காம உலக நன்மைக்காக தன்னுடைய உயிரை விடுறாரு. தன்னோட முதுகெலும்பை எடுத்து தேவேந்திரன் ஆயுதம் செஞ்சுக்கவும் சம்மதிக்கிறாரு. அதன்படி தேவேந்திரன் அவருடைய முதுகெலும்பை வச்சு ஆயுதத்தை தயாரிக்கிறான். அதுதான் வஜ்ராயுதம் அப்படிங்கிறது. தேவேந்திரனோட கைகளுக்கு இப்ப வஜ்ராயுதம் வந்துருச்சு. வஜ்ராயுதத்தை கொண்டு தேவேந்திரன் அசுரர்களை அழிக்கிறான். ஆனா இதை கேள்விப்பட்ட ததீசி முனிவரோட மகனுக்கு பயங்கர கோபம். தன்னுடைய தந்தைக்கு இப்படி ஒரு அநீதி செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற கோபத்துல அவன் கடுமையான தவம் இருக்கான். அந்த தவத்தோட முடிவுல சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுக்க என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ததீசி முனிவரோட மகன், என்னுடைய தந்தை இப்படி அநியாயம் செய்து கொண்டுட்டாங்க, அதனால தேவர்கள் எல்லாருமே அழியணும் அப்படிங்கிற வரத்தை கேட்டான். சிவபெருமான் கேட்கிறாரு, இவ்வளவு கடுமையான தவம் செஞ்சு இப்படி ஒரு வரத்தை கேட்கிறியப்பா அப்படின்றாரு. இல்ல, எனக்கு அவங்கள பழி வாங்கியே ஆகணும், எனக்கு இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கவும் சிவபெருமான் சொல்றாரு, ஒரே ஒரு நிமிஷம் தேவர்களை அழிச்சு காமிக்கிறேன், ஆனா அதுக்கப்புறமே நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ததீசி முனிவருடைய மகன் உடல் முழுக்க எரிச்சலை உணர்றான். உடனே அவன் சிவபெருமான்கிட்ட கேட்கிறான், தேவர்களை அழிக்க சொன்னா நீ என்னைய கொடுமைப்படுத்துறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சிவபெருமான் சொல்றாரு, மனிதர்கள் உடல்ல தேவர்கள் எல்லாருமே இருக்காங்க. உன்னுடைய வெற்றியில இருக்கிறவன் சூரியன், உன்னுடைய மனசுதான் சந்திரன், உன்னுடைய இதயம் முருகப்பெருமான், உன்னுடைய மூச்சு காற்றிலே ஓடுகிற காற்று வாயு பகவான், உன் கை இந்திரன், உன்னுடைய பாதங்கள் விஷ்ணு, உன்னுடைய உடம்புல இருக்கிற ஜல தத்துவம் தான் வருணன், வயிற்றுல இருக்கிறவருக்கு பேரு தான் அக்னி. எல்லா தேவர்களும் உங்ககிட்ட தான் இருக்காங்க, அவங்கள அழிச்சா நீங்க தான் அழிந்து போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள அழிக்கும் போது நம்ம தான் அதை தாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதனால மனசை மாத்திக்கிற ததீசி முனிவரோட மகன் தனக்கு அந்த வரம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லி சிவனை வணங்குறாரு.